விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன். ஸோ அந்த பேனரில் வந்த மார்கன் படத்தை பற்றி பார்க்கலாம். நேற்று தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பிளாட் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ரேசிசத்து மெசேஜாக கடைசியில் கன்வே பண்ணுறாங்க. ஸோ படத்தோடைய பிகினிங் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு கொலையில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கொலையை பண்ணி அந்த கொலைகாரன் வந்து குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறான். ஆனால் அந்த பாடி வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை ஈ வாண்ட்ஸ் டு கன்வே. அந்த கொலை மூலியமாக அவனுடைய அந்த ஒரு பழி வாங்கும் இது வந்து எப்படி இருக்குன்னா, வெள்ளையாக இருக்க விஷயத்தெல்லாம் அவருக்கு பிடிக்கல. வெள்ளையாக இருக்க அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த ரேசிசத்தினால பாதிக்கப்பட்டிருக்கான். அதாவது அவன் கருப்பாக இருந்திருக்கலாம். அதனால் அவன் லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த இம்பேக்ட்ஸு, அதனால் அவன் ஒதுக்கப்படுறதோ இல்லை வந்து தாழ்த்தப்படுறதோ, இதனால் அவன் வந்துட்டு அந்த வெள்ளையாக இருக்க விஷயத்தை கொலை பண்ணுற மாதிரி முதல்ல அந்த கன்வே பண்ணுற மாதிரி தான் அந்த இனிஷியல் இருந்தது. ரெண்டாவது டீல்ஸ் வித் ட்ரக் ஆல்சோ, நிறைய ட்ரக் மாஃபியா அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண துருவ் அப்படின்ட்டு கேரக்டரில் விஜய் ஆண்டனி சார் வர்றாரு. ஸோ விஜய் ஆண்டனி வந்து ஒரு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இஸ் கம்ப்ளீட்லி அப்படியே வந்துட்டு ஒரு அவரும் ஒரு விக்டமாக இருப்பார். எதனால் விக்டமாக இருக்காருன்னா, அவருடைய ஒன் ஆஃப் த சைடு வந்து அஃபெக்டட் பை த அந்த மர்டரர். ஏன்னா அவரோட பொண்ணுமே வந்து இறந்துருக்கும் இந்த கொலைகாரனால். ஸோ அவர் ஆல்ரெடி வந்து ஒரு விக்டம் தான். அண்டு இந்த கேஸ் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு தெரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கேஸ் நான் திருப்பி எடுத்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அவரோட ரெசிக்னேஷன் கிட்டத்தட்ட அப்ரூவல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஓகே எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சமுத்திரக்கனியை மீட் பண்ணுறாரு. சமுத்திரக்கனி இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு அவர்கிட்ட. ஸோ இவர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 ஆஃபீஸர் இருப்பாங்க. ஒரு ஃபீமேல் ரோடு அண்டு ஒரு மேல் ரோடு. ஃபீமேல் ரோடு பிரிகேடாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேல் ரோடில் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம மகாநதி சங்கர் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு சஸ்பெக்ட், ப்ரைம் சஸ்பெக்ட் இருக்கும். அந்த சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தா ஒரு ஸ்விம்மர். அவரும் ஒரு அவர் பேர் அஜய். ஆனால் அந்த படத்தில் வந்து தமிழ் அறிவு அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து ஒரு 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 பயங்கர சூப்பர் நேச்சுரல் ஒரு பவர் இருக்கும். என்னென்னா, அவர் வந்து காஞ்சமலை பகுதியில் பிறந்திருப்பார். சைவ மதத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். 18 சித்தர்களில் முக்கியமான ஒரு சித்தர், 3ஆவது 4வது இடத்துல இருக்கக்கூடிய சித்தர் தான் காலங்கிநாதர். போகருடைய குருன்னு சொல்லுவாங்க. அந்த காலங்கிநாதருடைய அருள் பெற்ற ஒரு ஒரு ஸ்விம்மராக இருப்பார். என்னென்னா, அவர் தண்ணிக்குள்ளே போனார்னா அவரால் வந்து மெட்டாஃபிசிக்கல் வேர்ல்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு நடந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு அந்த பவர் இருக்கும். அதே மாதிரி அவருக்கு இன்னொரு ஒரு பவர் இருக்கும். என்னென்னா, அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த எல்லா விஷயத்தையும் மெமரியில் வச்சுருக்க முடியும். அவர் பயங்கரமான மெமரி பவர் உள்ள ஒரு ஆளாகவும், அதே சமயத்தில் அவர் தண்ணிக்குள்ளே போனார்னா அவரால் வந்துட்டு அந்த மெட்டாஃபிசிக்கல் வேர்ல்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிக்ஷன் பண்ணி நம்மளுக்கு எப்படி கன்வே பண்ணுவாங்கன்னா, யூ கேன் கோ டு த பிளேஸ், அந்த மர்டர் நடந்த பிளேஸுக்கோ இல்லை அந்த அந்த மர்டரான பார்க்குற அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கிற மாதிரி அந்த அந்த கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் யூஸ் பண்ணி அந்த பையன் எப்படி இந்த மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு விஜய் ஆண்டனிக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மூவ் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃபில் எங்கேயுமே லேக் இருக்காது. நல்லா போர் அடிக்காமல் ரொம்ப வேகமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தோடைய டைரக்டர் வந்து லியோ ஜான் பால். அவர் வந்து ஒரு எடிட்டராக இருந்தவர். அவரே இந்த படத்தை எழுதி இயக்கி எடிட்டும் பண்ணியிருக்காரு. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்துட்டு விஜய் ஆண்டனி ரொம்ப படத்தில் நிறைய பாட்டெலாம், ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்குது, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருப்பார் விஜய் ஆண்டனி. அப்புறம் அந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் அவர் வந்து என்ன சொல்கிறது, யுவா. அவர் வந்து கொஞ்சம் டார்க் படம்னால, ஏன்னா அந்த படத்தோட தீமே வந்து டார்க் ட்ரூத் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டார்க் ஷேட்லேயே எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். பட் ஓவரால் அந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். செகண்ட் ஆஃப் அப்படியே அந்த 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 பிளாட்டை வந்து ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முடிச்சு இப்படி தானே ஒரு படத்தோட இது இருக்கும். ஸோ அந்த முடிச்சு அவுக்கும் போது சில இடத்துல வந்து கொஞ்சம் கன்வே பண்ண முடியாமல் இருந்தது. லைக் அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சுட்டு அவங்க கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஃபாரினில் எப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம ஆடியன்ஸை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இருந்தாலும், ஆனால் அந்த படத்தோடைய லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த யார் அந்த மர்டர்னு ரிவீல் பண்ணாமல் கொண்டு போனது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஒரு கட்டத்தில் நம்மளால் வந்து சஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஓகே, இதுவாக தான் இருக்கும், அதாக தான் இருக்கும். ஃபைனலாக அது மர்டரை வந்து நம்ம வந்துட்டு ஒரு இனிவே ஒரு பையன் நினச்சிட்ருப்போம். பட் ஒரு பொண்ணு, அவங்க வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ரேசிசத்தினால, அதாவது
கருப்பாக இருக்க, அசிங்கமாக இருக்க அப்படின்ற மாதிரி அவளை ஒருத்தர் வந்து இது பண்ணால் அவங்களால தாங்கிக்க முடியாமல் அவங்கள கொள்றாங்க. ஷீ இஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அட் த சேம் டைம் ஷீ இஸ் அடிக்டட் டு ட்ரக்ஸ். ஸோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அடிக்டட் டு ட்ரக்ஸ், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கமலஹாசனோட வேட்டையாடு விளையாடல. அவனும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு அடிக்டட் டு ட்ரக்ஸ் அண்ட் தென் சைக்கிக் கில்லராக, சீரியல் கில்லராக மாறுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அடிக்டட் டு ட்ரக்ஸ், அட் த சேம் டைம் அவங்க ரேசிஸ்ட்னால இம்பேக்ட் ஆனதுனால அதை வச்சு கிண்டல் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கொள்ளுவாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஒருத்தனை லவ் பண்ணுவாங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தனை லவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபரை கொல்ல மாட்டாங்க. நான் அந்த கொஷின் நினச்சி கேட்டுருந்தேன், எதனால் அந்த ஃபோட்டோகிராஃபரை மட்டும் கொலை பண்ணல? படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து எங்கேயுமே நீ வந்து அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லலை, நீ அழகாக இருக்கேன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணை கொண்டுருவாங்க. அந்த பொண்ணுடைய கொலையிலேருந்து தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயத்த வேறு மாதிரி கையாண்டுருப்பாங்க. எப்படின்னா, இந்த ரேசிசம் மெசேஜ் எதுவுமே வந்து இனிஷியல் வரவே வராது. லாஸ்ட்டாக தான் அந்த மெசேஜ் வர மாதிரி இருக்கும். இனிஷியலாக வந்து அது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சால்வ் பண்ணுற கதை மாதிரி தான் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அண்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டு, அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை கடைசியில் ஒரு இடத்துல டிசால்வ் பண்ணணும்ல, அது மாதிரி டிசால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு ஃபைட் சீன் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபைட் சீன். அந்த புது கேரக்டர், அந்த தமிழ் அறிவுன்ற பண்ண கேரக்டர் அஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். வழக்கம் போல் விஜய் ஆண்டனியும் நல்லா பண்ணியிருப்பார். ரெகார்டா நல்லா பண்ணியிருப்பாங்க. மகாநதி சங்கர் சொல்லவே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அங்கங்கே கொஞ்சம் ஹியூமரும் இருந்துச்சு அவர் பேசுகிறது. ஓவராலும் அந்த படம் வந்து தேட்டரில் போயிட்டு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம தவற விடுறதுனால தான் தமிழ் சினிமாவில் நிறைய இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து ஸ்டேட்டில் வர படத்தை வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறோம். இந்த மாதிரி படங்களும் போய் பாருங்கள். ஒரு படம்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஹவர் உங்களை எப்படி அவங்க வந்து என்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இந்த படம் அப்படி உங்களை நல்லா என்கேஜ் பண்ணியிருக்கு. தாராளமாக போய் பாருங்கள்.